என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நேயர்களே, எப்போவுமே சினிமா 80%, எப்போவாவது ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுன்னா அரசியல் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சாமியார்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு புதிய அனுபவம். ஏன்னா பொதுவாக நான் எனக்கு சாமியார்னா பேசுகிறதுக்கு போது எப்படின்னா, யாகா முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிடிச்சி வாங்கன்னு வாங்கிட்டேன், செத்தும் போயிட்டார். அப்படி எனக்கு ஒரு அந்த பவர் உண்டு. அதனால் நான் யார்த்தையும் இந்த சமீபத்தில் கூட அகோரி பற்றி ஒரு பையன் தெருக்கூத்து கலைஞர் வந்து அகோரிகள் ஏமாற்றிட்டாங்க. அதை பிடிச்சி நல்லா பேசினேன், நல்ல லட்சங்களில் போச்சு. வணக்கம்மா. ஜெய் ஸ்ரீராம். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கு கோடான கோடி பாத நமஸ்காரம். அம்மா, இவங்க பைல்வான்னு சொல்லக்கூடியவர் ஆன்மீகத்தை உண்மையாக நேசிக்கிறவர். அதாவது குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க தான் அவங்க பிரின்சிபால். அப்போ ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே தவறானவங்களை வந்து கண்டுபிடிக்கக்கூடியவராக இருக்கிறனால எல்லாத்தையுமே குற்றம் கண்டுபிடிக்கிறார். ஆனால் உண்மையான மனிதர். நான் நிறைய பார்ப்பேன். இவங்களை பார்க்கும்போது அவர் அந்த காலத்தில் எம்ஜிஆர் இதில் கூட அவங்க கூட இருந்தும் கூட அவ்வளோ கலைகள் பண்ணியும் கூட அவர் வந்து, அதாவது முற்பகுதி வந்து பிற்பகுதியில் வாழக்கூடிய ஒரு ஜாதகத்தை பெற்றவர். இனிமேல் தான் அவருக்கு நல்ல யோகம் இருக்குது. அவரை பார்க்க இன்றைக்கி தான் எனக்கு அவரை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை பார்த்ததுக்கு. முதல்ல ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் வரும். சிலவங்களை பார்த்த உடனே கடுப்படிக்க தோணும். அந்த மாதிரி நான் உங்களை பார்த்த உடனே ஒரு ஒரு தெய்வீக அம்சம் எனக்கு தெரிஞ்சது. உங்களுடைய பூர்வீகம் எங்கே? ராமேஸ்வரம் நமக்கு பூர்வீகம். ஆமாம். நீங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லலாமா? எதை வேணாலும் கேளுங்க, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. அதுக்கு தானே ஆன்மீகம். நீங்கள் ஒரு மிக சிறந்த ஒரு பத்திரிகையில் உள்ள ஒரு எல்லாரையும் கழுகு பருவமாக எல்லாரையும் பார்த்து நல்லது கெட்டதை அனுபவித்தவர். அதனால் எனக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்கேன், மக்களுக்காக. இல்லை, நான் வந்து இந்து மதத்தை நேசிக்கிறேன். என்ன ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சங்கியானாரு. ஆமாம், நான் சங்கி தான். சங்கு ஊதுறவன் தான் சங்கி. அதாவது 2 சங்கு இருக்குது. ஒன்று சாவுக்கு ஊதுற சங்கு, வெற்றி சங்கு. நான் 2 ஊதுறவன் தான். இல்லை தப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் வளமுறை சங்கு 10 சங்கு, ஆயிரக்கணக்கான சங்குகள் உங்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய சங்கு. உங்களை தெரிஞ்சுக்கிறல, அவ்வளோதான். இனிமேல் தான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி உச்சத்துக்கு போக போகிறீங்க. எனக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு இதுனா, உங்களை நல்லா பார்த்துக்கிறணும். உங்களுக்கு ஆயுள், உங்களுடைய வம்சம்லாம் நல்ல வம்சம். 100, 80, 120 வரையும் கூட வாழக்கூடிய வம்சம். அது இல்லாமல் நல்ல குலதெய்வம் உங்களுக்கு வீச்சருவக்கார் பயணம் வரக்கூடிய தெய்வம், பெண் தெய்வம், 2 தெய்வமும் உங்களுக்கு காவலாக இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல உச்சத்துக்கு வர்றவர் நீங்கள் நல்லா இருக்கணும் சிரஞ்சீவி. அதுதான் வேணும். உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? அம்மா, அப்பாவுக்கு வந்து 16 பிள்ளைங்க, மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ்மேன். ஒரு சொந்தக்காரங்க அவருக்கு இதே தொழிலாக வச்சுருந்தார். இல்லை, அவர் வந்து மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ்மேன்னாலும் அவர் வந்து இத்தனை குழந்தைய அதை அந்த காலத்தில் தான் உங்களுக்கு தெரியுமேங்க. வீட்டுக்கு 5 பிள்ளை 10 பிள்ளை பெற்றவங்க தான் நல்லவங்க. ஒரு பிள்ளை 2 பிள்ளை பெற்றா அவங்கள மதிக்க மாட்டாங்க. 2வது ஒரு குழந்தைகிட்ட மறு குழந்தை பிறக்கலைனாவே புருஷன் விட்டுடுவாரோ, பாசம் குறைஞ்சிருச்சான்னு அப்படி இருப்பாங்க பெண்மணிகள். அப்போ அவர் வந்துட்டு இத்தனை குழந்தை பிறத்ததில் 8 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் சொந்த பந்தங்க வீட்டுக்கு போனால் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, டீ தர மாட்டாங்க. அப்போ நான் வந்து ராமேஸ்வரத்தில் சீதாராம் மடம்னு ஒரு மடம் இருக்குது. முத சீதாராம் பாபா தான். அவர் அங்கே போயிட்டு அங்கே சேவைகள்லாம் பண்ணுவோம். அந்த பாபா மர்களுக்கு ரொட்டி செஞ்சு கொடுக்குறது, அப்புறம் தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண. அப்போ ஆரம்பத்தில் வந்து அதை வந்து கேலி கிண்டலாக இருந்துச்சு. தியானம்னா கண்ணை மூடிட்டு இருப்போம், நம்ம சிந்தனைகள் வேறு எங்கெங்கேயோ போகுது, அது ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அதுக்குள்ளே சூட்சுமத்துக்குள்ளே போகணும்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அன்னதகம், விசும்பி, ஆக்கினை, துரிதம், துரியாயுதம், சக்திக்கல சிவகலத்தை வென்ற ஒருவன் நிதி. அதாவது அவன் ஒரு ராஜா. உட்கார்ந்த இடத்துலையும் இந்த இடத்துல புதையல் இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, இவனுக்கு என்ன ஆக போகுது. இப்போ நான் வந்தது உங்களை பார்த்தோன்னு சொல்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து 4 தலைமுறையை சொல்லக்கூடிய இதுகள்லாம் சொல்கிறேன். ஒரு ஃபோனை போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்கள பற்றி 4 தலைமுறை சொல்லுவேன். நான் பார்க்காம எங்கேயோ இருந்து லண்டன்லேயோ இதுலேயே இருந்திருக்காங்கன்னா சொல்ல முடியும். அந்த ஃபோனுகளும் நிறையா வரும், நான் எடுக்க மாட்டேன். எனக்கு கிடைக்கும் அசிரிதி மூலியமாக இன்னார் ஃபோனை எடு. அப்போ தான் அந்த இது வந்து என்னுடைய வயது வந்து இவ்வளோ வயது வரையும் நான் அவ்வளோ துன்பங்களே கடந்து வந்தேன்.
அப்படி கடந்து வரும்போது 5 குருமார்கள் வந்து கிடச்சாங்க. குரு இல்லைன்னா எந்த ஒரு இதில் இப்போ ஸ்கூலில் நம்ம பிள்ளைய கொண்டு போய் போகிறோம், குரு ஒன்று இல்லைன்னா அந்த பிள்ளை வந்து திருடனாகவோ இல்லை வந்து அது பல கொலகாரனோ இல்லை போய் ஜெயிலையோ 4 பேர் அடி உதையிலையும் கிடக்கணும். ஞானம் வந்து வேலை செய்யாது. ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா குருமார்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி எனக்கு சிறு வயதில் இருந்தே இதுக்குள்ளே போயிட்டேன் நாட்டம் எனக்கு இதில். அதில் என்னுடைய டீனேஜ்லலாம் எனக்கு 18 வயசு வரையும் கூட பெரிய பொண்ணு ஆகலை. உண்மையான விஷயம் சொல்கிறேன். எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு போய் ஊசி போட்டு தான் இது பண்ணிச்சு. அதை வந்து தவமூரியமாகவே நான் நிறுத்தினேன். அது வந்து எனக்கு ஒரு இப்போ சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போதும் உத்தரகாண்டில் ஹரிதுவார் ரிஷிகேஷெல்லாம் நம்ம கருவறையில் போகலாம். ஏன்னா ஒரு தீட்சை பெற்று குருமார்கள் இருக்காங்கல்ல, அதான் மகாமண்டலேஸ்வரர், அவங்க வந்து நமக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு ஆதார கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, உனக்கு எல்லாத்துக்கும் தகுதி இருக்குது, நீ இதில் வந்து பாஸ் ஆகிட்டேன்னு. அது வச்சிருக்கிறவங்க ஒருத்தர்னால்தான் உண்மையான அகோரி, உண்மையான பாபா, உண்மையானவங்க. ஆனால் என்கிட்ட அது கொடுத்துருக்காங்க, அது அப்போவே கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே போய் உட்காரும்போது நம்ம அந்த சிவனுக்கு அபிஷேகம் நம்ம கையினால் பண்ணும்போது அந்த மாதவிடை வரும்போது நமக்கு வந்து வேதனைகள் அதிகமாகும். அப்போ அதை வந்து நிறுத்திட்டேன். அது மாத்திரம் இல்லை, இந்த கொரோனா டயத்தில் 1 வருட காலம் சமாதி அங்கே சுடுகாட்டிலே இருந்தேன். ஏன்னா எங்கேயும் ஆசிரமத்துலேயும் தங்க விடலை, எங்கேயுமே ரூம்பு எதுவுமே கிடையாது. வேறு வழி இல்லாமல் சுடுகாட்டில் இருந்தால் அது சுடுகாட்டில் அந்த தூக்கி வர்ற அந்த கண்ணாடி முதற்கொண்டு அந்த இறந்து போனவங்க போட்டு வர்றது தான். அவன் நான் கொடுத்துற உடுப்பு கூட அந்த பாபாமார்கள் இறந்து தூக்கிட்டு வருவாங்கள்ல, அதில் கட்டி வரும்ல, அந்த உடுப்பை தான் எடுத்துக்கிருவேன். மோதிரங்களும் அதே மாதிரி பாபாமார்கள் தர்றது. அவங்க எரிச்சிட்டு இருக்கிற அந்த விறகு கட்டையை எடுத்து அதில் தான் ரொட்டி செய்து சாப்பிட்றது. இதுதான் இதுலேயே சிறு வயதில் இருந்தே என்னுடைய காலங்கள் இப்படி போயிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த இங்கே மழை பெஞ்சி ஃபுல்லாக நான் இதாகிடுச்சு. அப்போ ஐயா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னம்மா இப்படி இருக்குன்னு. இல்லை இப்போ நின்னூர் பயப்படாதேன்னு. நான் கடற்கரையில் 12 மணி நேரம் தவங்கள் புரிவேன். நைட்லேருந்து காலையில் 6 மணி வரையும் தியானத்திலேயே கடற்கரையில் உட்காந்துருப்பேன். இப்போ வரையும் தவம் தான் எனக்கு ஒரு சக்தியை, இந்த பூத உடலை கொண்டு இந்த ஆத்மா தவத்தின் மூலியமாக எல்லாம் செய்கிறது. இல்லை அருள் வாக்குன்னு சிலர் ஆரம்பிச்சிடறாங்களே, அது வந்து இந்த தவத்தின் அடிப்படையில் வர்றது? தவத்தின் அடிப்படையில் வர்றது உண்மை. இந்த அருள் வாக்குங்கிறவங்க பார்த்துக்கிறங்க, நிறைய சாமியார்களை போய் சந்தித்தவர்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒன்று கணவனோ பிள்ளையோ யாராவது ஏமாற்றிருப்பாங்க. அவங்க நிறைய சாமியார்களை சந்தித்து ஏமாற்றம் அடைந்து திரும்பி இவங்க வந்து ஒரு போர்வையை பொத்திட்டு உட்கார்றவங்களாக தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு விஷயம், கடவுள் இப்போ சாமி சொல்கிறாங்களே, சாமியார் யார், சாமியார்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நான் சாமியாருன்னு சொல்கிறீங்க நீங்கள், இவங்கெல்லாம் சொல்கிறாங்க சாமியார். சாமியாருங்கிறது யார்? சாமியார் யார்? சாமியார்னா யார் சொல்லுங்க. சாமி யாருன்னே அதில் கேள்வி இருக்குது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? சாமி எங்கேன்னு தேடி போவோம் நாங்கள். சாமி எங்கே இருக்குது, சாமின்னு ஒன்று இருக்கா, சாமியார் எங்கன்னு தேடி போகும்போது சாமியார்கள் தேடி போகிறவங்க அடியாளர்களை வணங்கினால் அவங்க செய்யக்கூடிய புண்ணிய பலன்கள் இவங்களுக்கு கொஞ்சம் போய் சேரும். இதுதான் சாமியார். நாங்கள் தேடுதல்லே இருப்போம். சாமி எங்கே, வா, முன்னாடி வா, கடவுளே வா அப்படின்னு தேடுதலே இருந்து தனக்குள் இருக்கும் ஆன்மாவே தியானத்தில் தெய்வத்தை உணர்வது தான் சாமியார். அப்போவும் நாம் வந்து முத்தி அடைகிறதில்ல. முத்தி எப்போ எடுப்போம்? பதஞ்சலி முனிவர் எடுக்கிறார் பாருங்க, அந்த லெவலில் வரணும். அதாவது தேகம் மெலிந்து நரம்பெல்லாம் இது பண்ணி நம்ம ஆன்மாவை நம்மளே பிரித்து எடுக்கிறது. இது அந்த இப்போ வந்து நம்ம தியானத்தில் இருக்கனா என்னுடைய ஆன்மா வந்து போயிடும் வெளியே. ஆனால் அது நான் அப்போ போயிட்டு போகிறது சாதாரணமாக இப்படி நம்ம கொஞ்சம் உட்காந்துருக்க 3 மணி நேரம் உட்கார முடியாது. நான் 12 மணி நேரம் 24 மணி நேரம்லாம் உட்கார முடியும். எப்படி முடியும்? கழுத்து வரையும் மண்ணில் பிதஞ்சி உட்காந்துருப்பேன் நான் 24 மணி நேரம். ஃபுல் கூட்டம் வந்திருக்கும், 300-400 பேர். கண்ணை மூடிட்டே இந்நேரம் வந்தாங்க போனாங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பேன். கண்ணை மூடிட்டே தவங்களில் சொல்லுவேன். அது எப்படின்னா ஞானம் பெறுறது. அப்போ நம்ம உடம்பெல்லாம் வந்து என்னாகும், மறத்து போகும், செயலிழந்து போகும். நம்ம உயிர் ஓட்டம் வந்து தெரியாது. நம்ம திருப்பி நம்ம உயிர் உள்ளே வரும்போது நம்ம உடம்பு இப்படி ஒரு சேக்காகும். அந்த தன்மை கூட நமக்கு, அந்த தன்மையிலேருந்து முற்றிலும் விளக்குறது தான் உடலை பிரித்து எடுக்கிறது. நம்ம முத்தி பெறுறது, ஜீவசமாதி அடைகிறது. செத்து போன பிறகு தூக்கி கொண்டு போய் வச்சு சமாதி கிடையாது. இருக்கும்போதே தன்னுடைய ஆன்மாவை பிரித்து எடுப்பது தான் ஜீவசமாதி. இப்போ சாப்பாடெல்லாம் எப்படி? பழங்கள் சாப்பிட்றது. அதே மாதிரி இந்த அமாவாசை நாளுகளில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க
அவங்க என்ன நோயானாலும் என்ன ஆனாலும் அவங்க சாப்பிட்றத சாப்பிட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த ஒரு இது வந்து கபால முத்திரைன்னு சொல்கிறது, இதில் இந்த கொட்டாச்சி வச்சு அதில் சாப்பிட்றது. அது மாத்திரல, நமக்கு சாப்பிடக்கூடாதுன்னு அசிரதி வந்தால் நாய்க்கு படையல் போட்டு நாய் வச்ச சாப்பாடை தான் சாப்பிடணும். அது வைக்கும் நமக்குன்னு சாப்பாடை. இந்த மாதிரி சித்தி பெறணும். சும்மாலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்ய முடியாது. ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னா நான் அதுக்கு வந்து தயாரான நிலையில் இருக்கணும். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.